புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தை படிக்கலாம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது அப்படி இருக்கிற நடுகிறவனாலும் அல்ல ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனால் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனால் ஒன்றுமாகும். அல்லேலூயா. கர்த்தர் நிறைய வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சபையை மேய்ப்பதற்கான வரங்கள் உண்டு. 6 விதமான வரங்களை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். சபையை கண்காணிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். உங்களை அவருடைய சொந்த இரத்தத்தை தந்து மீட்டெடுத்ததுனால நீங்க எல்லாம் அவருக்கு சொந்தம். நீங்க எல்லாம் அவருக்கு சொந்தமா இருக்கிறதுனால எங்க எல்லாம் திருச்சபை ஆராதனை நடக்கிறதோ அவர் ஒதுங்கி நின்று எல்லாரையும் பார்ப்பார். உங்க இருதயம் எப்படி இருக்கிறது, எவ்வளவு அறிவு வந்திருக்கிறது, எவ்வளவு தேவனை பற்றியுள்ள ஞானம் வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் உங்களை உள்ளத்தை சோதித்து அறிவார். உங்க உள்ளத்தை பார்வைப்பட்டு அதை கவனித்து கொண்டிருக்கிறார். அதுக்குத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்க. இப்போ நான் முன் நாட்களிலே ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்தாச்சுன்னு சொன்னா பெருங்கூட்டம் அவரை பார்ப்பதற்கும் அவரை கவனிப்பதற்கும் பயங்கர கூட்டம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபேமஸ் ஊழியக்காரர் வந்தா அவரை பார்ப்பதுக்கு கூட்டமா போய் கிடக்கும். இவங்க போகிறதுக்கும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ போறாங்க அவ்வளவுதான். ஆனா பவுல் சொல்லுகிறான், நான் நட்டாலும் அப்போல தண்ணி பாய்ச்சினாலும் அவர் விளைய பண்ண வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். அப்ப ஒருவர் கிளைக்கிறார், ஒருவர் நடுகிறார், ஒருவர் தண்ணி பாய்ச்சுகிறார். இவங்க வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். அவங்க வேலையை செய்யறாங்க. தேவன் நியமித்த வேலையை செய்யறாங்களே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நம்முடைய சொந்த கருத்தல்ல, அவருடைய கருத்துக்களை மாத்திரம்தான் சபைக்கு பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனும் அல்ல, விளைய பண்ணுகிறது தேவன். அப்ப சபையை பார்க்கிறா, தான் ரத்தம் கொடுத்து மீட்ட சபையை பார்த்து சுவிசேஷம் பேசப்படுகிறது. சில வேளையில இப்படி கேட்டு போயிட்டே இருக்கலாம், சில வேளையில பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், சில வேளை கவனிக்காம போலாம். அந்த சுவிசேஷத்துல ஏதாவது ஒரு இருதயத்துல விளையும். ஆமென். இந்த சுவிசேஷம் விளையும். அந்த இருதயத்தை பார்க்கிறா. ஒரு பாத்திரத்தின் இருதயம் விளையுமானால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கரம் பிடித்துக் கொள்வார். ஆமென், ஆமென். எத்தனை பேரோ வரலாம், எத்தனை பேரோ இருக்கலாம், எத்தனை பேரோ போகலாம். ஒரு இருதயத்தில் இந்த சுவிசேஷம் ஏற்றுக்கொண்டு இந்த கிரியை எனக்கு செய்யணும், இந்த கிரியை நடப்பிக்கணும், நாம் எப்படியாவது விளையணும், விளைந்து மறுராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிற ஒரு பாத்திரம், ஏதாவது செய்கிற ஒரு பாத்திரத்தை தேவன் சூஸ் பண்ணி அவர்களை கரம் பிடிக்கிறார். ஹல்லேலூயா. கரம் பிடிக்கும் போது கஷ்டமாக்கும், கரம் பிடிக்கும் போது ரொம்ப பாடாக்கும், கரம் பிடிக்கும் போது ரொம்ப உபத்திரமாக்கும். ஒரு சந்தோஷத்தில் எல்லாம் அவர் கரம் பிடிக்காது, மகிழ்ச்சியில எல்லாம் கரம் பிடிக்காது. ஒரு உபத்திரத்தை கொடுத்து தான் அவங்க கரத்தை பிடிக்கலாம். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சிடணும். ஆமென். உபத்திரம் இல்லாம யாரையும் கரத்தை பிடிக்க முடியாது. அப்ப சுவிசேஷத்துல அவர் விளைய பண்ண போறார். அல்லேலூயா. ஏன்? அந்த நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டுமானால் நீங்க உங்க இருதயத்துக்குள்ளே சுவிசேஷம் விளைஞ்சிட்டே இருக்க வேண்டும். ஆமென். ஒரு விளையிற பாத்திரம் பழைய பாடு காலத்தில் இருந்தாங்க, புதிய பாடு காலத்திலே இருந்தாங்க. ஒரு விளையிற பாத்திரம்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா நொகோமியா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்களிலே சுகமா ஒரு பாத்திரக்காரனாக ஒரு ராஜாவு கிட்ட ராணி கிட்ட பேருள்ள ஒரு மனுஷனாய் வேலை செய்கிறான். பேரும் சிறப்பும் உள்ள ஒரு வேலைக்காரன். அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, நிம்மதியோடு
ஒரு அரண்மனையிலே வேலை செய்கிற மனுஷன். அவன் எப்போது தன்னுடைய ராஜ்யம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, எருசலேம் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, மதில்கள் எல்லாம் பொழிக்கப்பட்டிருக்கிறது, பிதாக்களின் கல்லறை எல்லாம் திறந்து கிடக்கிறது, நம்முடைய மீதி இருக்கிற ஜனங்கள் மிகுந்த உபத்திரம் படுறாங்க என்று சொல்லி அவனுடைய இருதயத்துக்குள்ள பாரத்தை கொண்டு வந்தவுடனே கர்த்தர் அவனை தொடங்குகிறான். அல்லேலூயா. அந்த இருதயத்தில் பாரம், தேசம் இப்படி கிடக்கிறது, எங்க ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, எல்லாம் இடிந்து கிடக்கிறது, ஆத்மீகம் இல்லாம தகர்ந்து கிடக்கிறது, எப்படியாவது தேசத்தை ரட்சிக்க வேணும், எப்படி 5 மக்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எரோமியா போல உங்க இருதயத்தில் விளைந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கும் கர்த்தருக்கும் பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா. ஆனபடிதான் ஆனபடிதான் பார்த்தீங்க, நெகோமியா வந்து அந்த தேவனுக்கு முன்பாக இஸ்ரவேல் நடக்கிற சம்பவங்களை சொல்லி சில மாதம் டைம் கேட்டு ராஜாவுடைய வார்த்தையின்படியே மீண்டும் அரங்கத்தை கட்டுவதை பார்க்க முடியும். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மீண்டும் மதில்களை கட்டவும், தேவாலயத்தை கட்டவும், வீடுகளை கட்டவும், ஜனங்களை குடியேற வைக்கவும், மீண்டும் எருசலேம் உருவாவதற்கு ஒரு பாத்திரம் பயன்பட்டது. அதை போலத்தான் உங்க வாழ்க்கையில நாம் சோம்பேறியா இருக்கக்கூடாது, நாம் ஏதோ ஒன்று இருக்கக்கூடாது. கர்த்தர் தருகிற வார்த்தை எதுக்குன்னு சொன்னா, இந்த பூமிக்கு ஜீவிப்பதற்கு அல்ல, இந்த பூமிக்கு கழங்கு வாங்கவோ மீன் வாங்குவதற்கோ அல்ல, இந்த பூமிக்கு அல்ல. ஒரு பாத்திரம் தேவனுக்காய் கஷ்டப்பட்டு விளைந்தால் அந்த பாத்திரத்தை பரலோக வேலைக்காக நியமித்து இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை இந்த பரலோக வேலைக்கு நியமித்தனால தான் கர்த்தர் விளைய பண்ணி கொண்டிருக்கிறார். சிலரை விளைய பண்ணுகிறார், அவங்கள தெரியாது, சிலர் விளைஞ்சு கொண்டுதான் இருக்கிறது. நீங்களும் யார் தண்ணி பாய்ச்சினாலும் யார் நட்டாலும் ஒருவரும் உங்களை பரலத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏமாந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் கொண்டு போக முடியாது. அறியாம ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதாக்கும். இன்ன சபையில போனா போலாம், ஒண்ணுமே கிடையாது, அப்படி ஒண்ணு நடக்காது. கர்த்தர் பேசுகிறான், இந்த வசனம் கூட கொண்டு பேசுறேன், கர்த்தர் ஆவியான இடைபடுவா, அப்ப நீங்க சிந்திக்கத்தான் போறீங்க. ஹல்லேலூயா, பேசலாம். அப்ப விளைய பண்ணுகிற தேவன் பழைய ஏற்பாடு கால அவரை விளைய பண்ணினா, அவருக்கு அந்த ஆலோசனை வந்தது, துக்கத்தை ஏற்றுக்கொள்ள, பாடுகளை ஏற்றுக்கொள்ள, வேதனை ஏற்றுக்கொள்ள, அந்த மக்களுடைய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள. அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு விளைகிற ஒரு பாத்திரமா இருந்தா அந்த நெகோமியா இந்த வேத வசத்துல வருவது அதுதான் காரணம். அல்லேலூயா. அப்ப இளைஞர்களா இருக்க நீங்கள், ஏதோ சபையில வந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கு திரளான வேலைகள் உண்டு, ஆண்டவருக்கு நிக்கத்தக்க திரளான காரியங்கள் உண்டு. ஏதோ இந்த ஒரு உணவுக்காக, உடைக்காக, ஏதோ ஒரு சின்ன வேலைக்காக நம்மை கர்த்தர் அழைக்கவில்லை. நீங்கள் விளைந்து, யார் தண்ணி ஊத்தினாலும் யார் நட்டாலும், நீங்க சரியா நட்டு விளைந்து கர்த்தருக்காய் பலன் கொடுத்தா அடுத்த ஸ்டெப் இந்த சபையில இருந்து பரலோகத்து போதுடைய அடிச்சுவடை கர்த்தர் உங்களை போடுவா. அல்லேலூயா, பிரைஸ். பல யோசேப்பு அப்படித்தான். யோசேப்புக்கு வந்து விளைகிற அனுபவம் இருந்து தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு, தகப்பனிடத்தில் காரியங்களை புரிந்து கொண்டு, ஆண்டவரை அறிகிற அறிவிலே விளைந்த மனுஷன். அந்த அறிவிலே விளைந்ததனால்தான் போத்திப்பார் வீட்டில் ஒரு இச்சையான காரியங்கள் வந்தும் அதை தூக்கி எறிந்து விட்டு ஓடினது. அல்லேலூயா, பிரைஸ். நீங்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டிய அறிவிலே நீங்கள் சரியாய் வாலிபத்திலே வளர்ந்து வருவீங்கன்னு சொன்னா, இச்சைகளுக்கு தப்பி நிப்பீங்கன்னு சொன்னா, இச்சையை நீங்க தூக்கி எறிவீங்கன்னு சொன்னா, கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்ததை போல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் அவனுடைய உயர்வை அறிந்து, சாத்தான் அவனுடைய உயர்வை எல்லாம் அறிந்ததினால எப்படியாவது யோசேப்பை நாசம் பண்ண வேண்டும் என்று பார்த்தாலும், யோசேப்பு தகப்பன் கொடுத்த ஆலோசனையின்படி தேவனுடைய கரத்தில் பலத்ததினால அதிலே தப்பி போனான். 11 ஆண்டுகள் சிறைச்சாலைக்குள்ள சாத்தான் போட்டான். அந்த சிறைச்சாலையும் பொறுமையோடு காத்திருந்தான். கஷ்டம்தான், வேதனை தான், அவருக்கு அழுகதான். ஒரு இடத்துல சொல்லுகிற பானபாத்திரனை பார்த்து, நான் இந்த இடத்துல வருவதற்கு ஒரு குற்றம் நான் செய்யல. அல்லேலூயா. இந்த ஜெயிலுக்கு வரத்தக்க ஒரு தப்பு நான் செய்யல, நீ போய் வெளில போன பின்பு உன் ராஜாவுக்கிட்ட சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப ஒரு தப்பு பண்ணாம ஏன் கர்த்தர் ஜெயிலில் அமைச்சிருக்கணும்?
அவனை பொறுமையோடு வைத்து பெலங்கு போட்டு காலை கட்டினது போல கட்டி வைத்து அவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தி 10-11 ஆண்டு காலம் சிறையில வைத்து அவனை விளைந்த பின்பு அவனை அழகாய் வெளியிலே கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு பதவி கொடுத்தது போல நீயும் கர்த்தருக்காய் விளைவாயானால், வசனத்திலே வருவாயானால், வசனத்திலே மனம் திரும்புவாயானால், சத்தியத்தை அறிவாயானால், உனக்கு முன்னோட்டு ஒரு காரியத்தை செய்து வர வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தர் உன்னை யோசேப்பை போல விளைய பண்ண வல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் சுவிசேஷங்க, அதுக்கு தான் சுவிசேஷம், அதுக்கு தான் எல்லா வரங்களும் எல்லாம் ஒவ்வொருவருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கா. நீங்களும் மிக கவனமாய் போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய பாடல் இப்படி எல்லாம் நிறைய பாத்திரங்க விளைஞ்சவங்க உண்டு, புதிய பாட்டிலையும் விளைஞ்சவங்க. பவுல் நல்லா ஆண்டவருக்குள்ள பூரண விளைச்சல் அடைஞ்ச மனுஷன், ஆண்டுடைய பரலோகத்தை பற்றி பூரணமா அறிந்த மனுஷன், தேவ ரகசியங்கள் எல்லாம் அப்படியே அறிந்த மனுஷன், கிறிஸ்துவின் சரீரமாகிய மந்திரத்தை அறிந்த மனுஷன். அந்த கிறிஸ்துவின் மந்திரமாகிய சரீரத்தை சபைக்கு சொல்லிக் கொடுப்பதற்காய் தன்னை தியாகம் பண்ண மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை போல நீங்களும் கிறிஸ்துவை அறிவதற்கு, இப்போது நீங்க குழந்தை இருந்தாலும் கிறிஸ்துவை அறிவதற்கு வசனத்தை நீங்கள் விளைய பண்ணணும். வசனத்தை விளைய பண்ண விட்டு நீங்கள் கிரியை செய்யும் போது நீர் பாய்ச்சறது நட்டதும் உங்களுக்கு பிரயோஜனமாய் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாம இங்க வந்து துக்க முகத்தோடு இருந்துட்டோ, இல்ல அம்மா விழிச்சா கூப்பிட்டா வந்தேன்னோ, அப்பா கூப்பிட்ட வந்தேன்னு சொல்லி கடைசி காலத்துல உங்களை நிலை நிற்க முடியாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கடைசி காலத்தில் நிலைநிற்க வேண்டுமான திருச்சபைக்குள்ளே விளைய போறீங்க. அந்த விளைச்சல் தான் பரலோக ராஜ்யத்தை அசைக்கும். அங்கே கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதே போலதான் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விளைய பண்ணுகிறது. இப்ப நம்ம ஒரு 100 பேர் இருக்கோமா, அதுல சிலதை விளைய பண்ணுவா, சிலதை உருவாக்க தொடங்குவா, நடத்த தொடங்குவா. எல்லாரும் அப்படி இல்ல. சில பிள்ளைகளுக்கு புரியாது, இங்க வந்திருக்கதே கொஞ்சம் ரிஸ்க், அப்படி கரங்கி அங்க வருவாங்க, அடுத்து இங்க கரங்கி அங்க போவாங்க, எப்படிடா டைம் போகும். அதனால என்ன பலம் இருக்குது, தேவனுக்கு என்ன பலம் இருக்கிறது. இப்ப ஒரு வருஷம் சபைக்கு வருகிறான், பையன் எவ்வளவு விளைஞ்சிருக்கான்னு ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு. ஏன்னா ரத்தம் கொடுத்தவர் அவர் தானே. ஒரு வருஷம் நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த மகள் எவ்வளவு விளைந்திருக்கான்னு பார்க்கிறார். அப்ப அந்த அறிவு வர வரதானே கர்த்தர் உன்னை நேசித்து உன்னை கரம் பிடிக்க தொடங்குவா. இல்ல நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க, தள்ளப்படுவீங்க. ஹல்லேலூயா, சரிதானங்க? ஹல்லேலூயா. இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல கொண்டு பேக்கில் கொண்டு வச்சிருக்கோம், இது உதவாதுன்னு சொல்லி. ஆமே, அப்படி உதவாதுன்னு சொல்லி ஸ்கூல்ல டீச்சர் வச்சாலும் அவங்கள முன்ன கொண்டு வந்துட்டு கர்த்தர். காரியம் அவரை நம்பினதுனால, அவரை நேசித்ததுனால, அவரை அன்பு கூர்ந்ததுனால கொண்டு வந்திருக்கா. நீங்கள் அன்பு கூர்ந்தா கொண்டு வருவா. கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும்? விளைய பண்ணணும், நீங்க விளையணும். ஹல்லேலூயா. அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நிறைய பேரை சொல்ல முடியும், புதிய பாடல சொல்ல முடியும், பழைய பாடல சொல்ல முடியும். நிறைய பேரை கர்த்தர் உருவாக்கின விதமே வேற. படிப்போம், அடுத்த வசனம் படிப்போம். மேலும் மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சலும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். அல்லேலூயா. அப்ப மேலும் அழைப்பு, ஆண்டவர் அழைப்பு, மகனே நீ கிளையலுக்கு வா, அழைக்கிறார். நீ காலையில வேலைக்கு போ, கிளைக்கு போ. மத்தியானம் வேலைக்கு போக சொல்லுகிறார் தோட்டத்தில், நீ போய் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சு. சாயங்காலம் சொல்லுகிறார், நீ போய் நடு போ. எல்லாரும் அந்த வேலையை செய்யுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் கிளைக்க போறான், ஒரு மனுஷன் தண்ணி பாய்ச்ச போறான், ஒரு மனுஷன் நட போறான். இப்படித்தான் இந்த கர்த்தருடைய வேலை செய்யும்படி தேவன் சிலரை முன்குறித்திருக்கிறார். அப்போ கிளைப்பதற்கும் நடுவதற்கும் நீர் பாய்ச்சுவதற்கும் கர்த்தர் காண்பிக்கிறபடிதான் பாய்ச்ச வேண்டும். இது ஒரு தோட்டத்தை குறித்து சொல்லவில்லை, ஒரு கிருஷியை குறித்து சொல்லவில்லை. கிருஷி ஆனாலும் நீங்க என்ன பிரயாசப்பட்டாலும் கடைசியில தோல்வி உண்டு, பலனும் உண்டு. சிலப்ப லாபம் எடுக்கிறீங்க, சிலப்ப நஷ்டம் அடைகிறீங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. அது கிருஷியில இருக்குது. அதை போலதான் தேவன் அழைத்த அழைப்பில் நீங்க
கிளையல் வேலை, அந்த கிளையல் போதும் உன்னை பரலோகத்தில் கொண்டு சேர்த்துருவா. அல்லேலூயா. நீ நட்டாலும் சரி அது கருத்தை சேர்த்துருவா. தண்ணி ஊத்தினாலும் சரி அதெல்லாம் வேலை. ஆனா இது எல்லாம் எதை குறிக்கன்னு சொன்னா, அவன் அவன் செய்த வேலைக்கு கூலியை பெறுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த பாஸ்டர் செய்கிற வேலைக்கு பயங்கர கூலியாக்கும். பிரைஸ் எல்லாம். ஆமென். பிரைஸ் எல்லாம். கை நிறைய பணமாக்கும். சிலவங்க சாக்கிலே அடிக்க வச்சிருக்குது, சிலவங்க கெட்டி 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 டிப்போஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதை கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லை, அதை சிதறடிக்க மனசு இல்லை. வேதம் சொல்லுது, அதிகமாய் சேர்த்தவனுக்கு ஒண்ணும் இல்லை, புளிச்சு போச்சு. அளவுக்கு சேர்த்தவனுக்கு கரெக்டா இருந்து, அதிகமா சேர்த்தவனுக்கு என்ன புளிச்சு போச்சு. அல்லேலூயா. மன்னா புளிச்சு போச்சு. ஆனபடி சபைக்கு இன்னைக்கு தெரியல, அதிகமாய் சேர்த்து வைத்தா அது பெரிய ஆபத்து, நியாய தீர்ப்பு நாள்ல கேட்கப்படும். அல்லேலூயா. ஆனபடி அவங்க பெரியவங்க, இவங்க பெரியவங்க, அவங்க பெரிய சுவிசேஷகாரன், இவன் பெரிய தீர்க்கதரிசி, ஒன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் விட்டுடணும். அது குழந்தைகள் பேசுறது. ஆமே, குழந்தைகள் பேசுறது. அவர் வந்தாதான் விடுதல, இவர் வந்தாதான் விடுதல, அவர் பயங்கர சுவிசே, அதெல்லாம் குழந்தைகள் பேசுறது. குழந்தை இருக்கும் போதெல்லாம் ஆமே, நெஞ்சுவலி எனக்கு சொல்லி போட்டாரு, காலுவலி எனக்கு சொல்லி போட்டாரு. அதெல்லாம் குழந்தை இறந்த போது. இப்ப நீங்க குழந்தைகள் அல்ல. அவங்க எதுக்கு ஊழியம் செய்றாங்க? தேவன் அழைத்தா, கலைக்கத்தான் அழைத்தா, நடத்த அழைத்தா, தண்ணி பாய்ச்ச அழைத்தா. அவங்க தினம் தினம் சாயங்காலம் வேலை செய்து முடித்தால் தினம் தினம் கூலியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஒன்று பரலோகத்துக்குரிய கூலி, ஒன்று பூமிக்குரிய கூலி அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்க ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. பரலோகத்துக்குரிய கூலியை பெற்றுக் கொள்ளுகான், பூமிக்குரிய உணவு காரியங்களையும் பெற்றுக் கொள்ளுகான். அவன் தன் வேலை செய்துவிட்டு எஜமானை நோக்கி முழங்கால் போட்டு கேட்கிறான். எஜமான் பரலோகத்தில் இருந்து அவனை பிளஸிங் பண்ணுகிறான். நீங்களும் நடவும் கிளைக்கவும் தண்ணி பாய்ச்சு நீங்க தொடங்குனீங்கன்னு சொன்ன எஜமான் பரலோகத்தில் இருந்து பிரயோஜனம் உள்ள பாத்திரம் என்று சொல்லி உன்னை விளைய பெண்ண இந்த நாளில் சகோதரியே, சகோதரனே, நான் எப்படி விளைய வேண்டும், எப்படி மூச்சு அடைய வேண்டும் என்ன ஒரு போதகனால் போதிக்க முடியாது. யாரால் என்னை திருத்த முடியாது, யாரால் என்னை உருவாக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் விளைய பண்ண முடியும். ஆனபடி நீ என்னை விளைய பண்ணும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் தேவன் உங்களை விளைய பண்ணுவா. அல்லேலூயா. பிரைஸ்லாம். விளைய பண்ணுறதுன்னு சொன்னா என்னங்க? கொஞ்சம் பூமிக்குரிய காரியம் பேசணும். விளைய பெண்பதுன்னு சொன்னால் இந்த ராஜ்யத்தை மறந்து, இந்த ராஜ்யத்தை விட்டு விட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்குரிய அறிவு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க கிளைக்கிறீங்க, நீங்க நடுகிறீங்க, நீங்க தண்ணி பாய்ச்சறீங்க, இதெல்லாம் பிரயோஜனத்துக்காக செய்யுங்க. நீங்கள் அதிலே உண்மையா இருந்தால், உத்தமமா இருந்தால், அந்த வேலையை சரியா நீங்க பண்ணி, ஆத்மீகத்துல கள்ளம் கபடம் இல்லாம சரியா பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ராஜ்யத்துல வேணும். எங்க வேணும்? இங்கே உத்தமமாய் நடுகிறவர்களும், உத்தமமாய் நீர் பாய்ச்சுகளும், உத்தமமாய் தண்ணீர் கிளைக்கிறவர்களும் எல்லாருமே அந்த தேவ ராஜ்யத்துல வேணும். மற்றவங்க 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 கைவிடப்பட்டு போவீங்க. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் கந்தலேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில்
நேரமேது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமேது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எந்த லேசான உபத்திரவம். அப்ப அவன் தான் செய்கிற வேலைக்கு கூலியை பெறுவான். அல்லேலூயா. அவன் சரியா நட்டால், சரியா நீர் பாய்ச்சினால், சரியா தன் வேலையை செய்தால் அந்த வேலைக்காரனை பரலோகத்துக்கு வேணும். அந்த வேலையை முதல்ல கிறிஸ்து செய்தார், பின்பு அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், கடைசி அதிலே பவுல் அவரும் செய்து முடித்தார். இப்படி இவங்களுக்கெல்லாம் 12 நாமம் எழுதி வைத்திருக்கிறது போல நீங்களும் இங்க வேலை செய்தால் உங்க நாமம் பரலோகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. ஆமென். ஆனபடி நீங்கள் அந்த பரலோகத்தில் உங்க நாமம் எழுதத்தக்கதாக நீங்க செய்கிற வேலையில உண்மையருங்க. கத்த தருகிற கிளையிலோ நடுகையிலோ நீர் பாய்ச்சுவதிலோ எந்த வேலை செய்தாலும் தைரியமா செய்து பூமியிலே நன்மை அடையுங்க. பரலோகத்தில் உங்களை பேர் எழுதப்படுவதற்காய் நீங்கள் எல்லாரும் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓகே, நமக்கு அடுத்த மேட்டருக்கு வருவோம். அப்பதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று பரிசுத்த ஆவியார். அப்ப பாருங்க, அடுத்து 9 சொல்றது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் உடன் வேலைக்காரன் சொன்ன என்ன, ஒரு முதலாளிக்கு தாழ ஒரு நிறைய வேலைக்காரர் இருப்பாங்க. ஒரு 50-100 வேலைக்காரர் இருப்பாங்கன்னு வச்சிருங்க. அந்த 50-100 வேலைக்கார பார்ப்பதற்கு போர்மையான வச்சிருப்பாங்க மூத்தவர்களை, அந்த வேலை அறிந்த மூத்தவர்களை, அந்த வேலை அறிந்த மூத்த நபர்களை வச்சிருப்பாங்க. வைத்து விட்டு அந்த எஜமான் அந்த போர்மேனை பார்த்து சொல்லுவான், இந்த வேலை செய்யணும், அதுக்கு தக்கபடி அந்த வேலை ஆட்களுக்கு வேலையை கொடுன்னு சொல்லி விடுவார். அல்லேலூயா. ஒரு முதலாளி வேலைக்காரன்ட்ட வேலை கேட்க மாட்டாரு. அப்ப கேட்கறது எல்லாமே போர்மேனு கிட்டே ஆக்கும். அதே போலதான் நாங்கள் உடன் வேலைக்காரர்கள். புரியுதா? உடன் வேலைக்காரர்கள். இன்றைக்கு நான் என்ன பேசணும், இன்றைக்கு நான் என்ன ஊழியம் செய்யணும், இன்றைக்கு ஏது வீடை சந்திக்கணும், இன்றைக்கு நான் எப்படி போக வேண்டும் என்று சொல்லி இரவில் இருந்து உடன் ஊழியக்காரனா நான் தேவனை பார்த்து கேட்டா இன்றைக்கு உங்களுக்கு தர வேண்டிய சுவிசேஷத்தை அவர் தருவார். அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு தர முடியும், அதைத்தான் பேச முடியும். அதை விட்டும் பேச முடியாது, கூட்டியும் பேச முடியாது, குறைச்சும் பேச முடியாது. அல்லேலூயா. அப்போ நீங்களும் என்ன செய்யணும், உடன் வேலைக்காரர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கூட இருந்து ஆண்டவரிடத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் தேவனுடைய பெட்டிக்கு முன்ன 6 விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். அதில் சென்டர்ல ஒரு முட்டு, ஒரு பெரிய ஒரு முட்டு இருக்கும். அது கிறிஸ்துவை குறிக்குது. அவர்களிடத்தில் உள்ள வல்லமை 3 பிரிகிறது. அல்லேலூயா. அந்த 6 வித ஊழியத்தை தேவன் தந்து ஒருவரை தீர்க்கதரிசியாக, ஒருவனை சுவிசேஷனாக, ஒருவனை மேய்ப்பனாக, ஒருவனை எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்து தான் மந்தே சரி பண்ண வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அப்ப உடன் வேலைக்காரர்கள். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் வருவீங்க. நடுகிறதுல சரி, கிளைக்கிறதுல சரி, தண்ணி பாய்ச்சல சரி. ஆனா கர்த்தர் உங்களை உடன் வேலைக்காரர்களை கூட வச்சிருவார். உடன் ஊழியக்காரனை கூட வைத்து விட்டு தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தி இந்த ஆளு மரணத்துக்குரிய வியாதி, இது விடுதலைக்குள்ள வியாதி, இது பிரச்சனை இருக்காது, இந்த குடும்ப நிலை நிற்கும், சின்ன சின்ன ரகசியங்களை உடன் ஊழியக்காரர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம்.
இதை இப்போ நீ கைவை, பயப்படாம கைவை, நான் சுகமாக்குறேன்னு சொல்லுவார். இதை தொடண்டான்னு சொல்லுவார், இங்க போக வேண்டாம்னு சொல்லுவா, இப்படி எல்லாம் சொல்லுவார் உடன் ஊழியக்காரன்ட. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமே. அப்ப நீங்களும் கர்த்தருக்காய் நின்று உடன் வேலைக்காரர்களாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்ப நாங்கள் உடன் வேலைக்காரர்கள், நீங்கள் பண்ணை அப்படின்னு சொன்ன இது ஒரு ஆட்டுக்கூட்டம், ஆட்டு பண்ணை. ஆமே. ஒரு ஆட்டு பண்ணை நீங்க வந்திருக்கீங்க, ஆடென்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த ஆட்டு பண்ணையில ஆகாரம், கொலை கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஆவிக்குரிய காரியம், இந்த எல்லா தண்ணியும் ஆவிக்குரிய கொலைகளும் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப ஆண்டவரை கர்த்தர் ஒரு 3 மாசம் ஆடுகளை மேய்க்க சொல்லுகிறார். மூடுகளை மேய்த்து தண்ணி கொடு, கொலை கொடு, எல்லாம் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு 3 மாசம் கழிந்து தன்னுடைய சம்பத்தை பார்க்க இயேசு வருகிறார். ஆமே, ஆமே. தன்னுடைய ஆடுகள் எப்படி இருக்கிறது, தன்னுடைய ஆடுகள் நிலைமை என்ன, ஆடுகள் கொழுத்து இருக்கிறதா, தேர்ந்து இருக்கிறதா, எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆடுகளை பார்க்க வருகிறார். அப்ப இந்த ஆடு குழஞ்சு போய் பருக்கள் நிறைந்து துன்பமாக, வேதனையாக, பாரமாக, ஆடு மொண்டியாக, சரியா ஆகாரம் சாப்பிடாம, சரியா தண்ணி குடிக்காம, ஆடு புஷ்டி இல்லாம இருந்தா எஜமான் தாங்குவாரோ? எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. எஜமான் தாங்குவாரோ? அப்ப தேவ சபையிலே ஆண்டவர் இறங்கி வரும்போது ஆடுகள் ஒரு நல்ல வளர்த்தி, ஆவிக்குரிய வளர்த்தி, ஆவிக்குரிய ஜீவிதம், ஆவிக்குரிய கிரியைகள் ஆட்டுக்குள்ள இருக்குமானால் இந்த உலகத்தை அந்த ஆடுகள் ஜெயமெடுக்க தொடங்கிவிடும். ஆமே, ஆமே. அந்த ஆடுகள் சுவிசேஷத்தினால ஜெயமெடுக்க தொடங்கிவிடும். ஜெயமெடுக்க தொடங்கினாதான் மேய்ப்பனுக்கு சந்தோஷம், அவருக்கு பயங்கர சந்தோஷமாக்கும், அவரு பயங்கர மகிழ்ச்சியாக்கும். இன்ன சபையில 100கணக்கான ஆடுகள் எனக்கு உண்டு என்று சொல்லி தேவையான மன்னாவை உங்களை போஷித்து தேவையான ஜீவ தண்ணீரை அனுப்பி மீண்டும் நீங்கள் புஷ்டியாய் மாறுவதற்கு, நீங்கள் மீண்டும் பெலனாய் மாறுவதற்கு இந்த பண்ணை கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. பண்ணை சந்தோஷமா நிரப்பிக் கொண்டிருப்பா. சந்தோஷமான ஆகாரம், சந்தோஷமான ஜீவ தண்ணீரை தந்து ஆடுகளை ஒவ்வொரு நாளும் புஷ்டியாக்கி யாருக்கெல்லாம் அந்த தண்ணியை கொடுக்கணுமோ அவங்களுக்கு நிறைவா அந்த தண்ணியை உங்களுக்கு உள்ள தர என் கர்த்தர் வல்லவராக இருக்க. அந்த ஜீவ தண்ணீரை புசிக்க புசிக்க ஆடுகள் தேவ அறிவினால வளரும். ஹல்லேலூயா. தேவ அறிவினால ஆடுகள் வளர தொடங்கும். தேவ அறிவினால ஆடுகள் வளரும் போது தேவனுக்கு பயங்கர சந்தோஷம். இதோ இந்த ஆடு சாத்தானை மிதிக்கிற ஒரு ஆடாய் மாறிவிட்டது, இந்த ஆடு சாத்தானை விரட்டுகிற ஆடாய் மாறிவிட்டது, ஆவிக்குரிய அறிவினாலே வியாதியை நீக்க ஒரு ஆடாய் மாறிவிட்டது, அற்புதங்களை செய்ய ஒரு ஆடு இங்கே உண்டு. ஆமே. ஆடுகளை மிகவும் பரிசுத்தப்படுத்த, ஏன்னு சொன்னா ஆண்டவர் நடக்க போறீங்க வருங்காலம், தேவ ரூபமாய் நடக்க போற பாத்திரம். அப்ப வசனத்தினாலே உங்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய மாளிகையாய் கர்த்தர் மாற்ற போறா. அல்லேலூயா. அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்? ஆவிக்குரிய அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டி எழுப்புகிறான். பையன் பரவாயில்ல, பழைய மாதிரி கிடையாது. 7 மணிக்கு வீட்டில் வருவான், பைபிளை எடுத்து படிக்க ஆய்ப்பான், கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிக்கிறான், கள்ளு குடி ஒண்ணும் இல்லை. ஒரு தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். புத்தி இல்லாதவனை போல நடந்தான், புத்தி இல்லாதவனை போல ஜீவித்தான். இப்ப உழைக்க தெரிகிறது, புத்தி வந்துட்டு பிரச்சனை இல்லை, குடும்பம் கட்டப்படும் சொல்லி அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படித்தான் பரலோக ராஜ்யம் அடுத்த 3 மாசம் வந்து பார்க்க கழிஞ்சு வாரான். ஏன்னு சொன்ன அவர் ரத்தம் கொடுத்த மீட்ட சபையாக்கு நீங்க சும்மா இருக்கணும் முடியாதுங்க. ஹல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்து மீட்ட சபை வந்து பார்க்கும்போது நீங்க என்ன செய்யணும்? ஆவிக்குரிய கற்களாய் கட்டி கொண்டிருக்கிறீங்க, இருதயத்துல ஆவிக்குரிய கற்களாய் கட்டி கொண்டிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா. அல்லேலூயா. அப்படியான கிறிஸ்துவின் வழிகளை அறிந்து, கிறிஸ்துவின் சரீரத்தின் மந்திரத்தை அறிந்து, அவருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என்று சொல்லி ஆவிக்குரிய கற்களாய் கெட்டும் போது கர்த்தர் உன்னை முகர்ந்து பார்த்து உனக்கு தேவையான அபிஷேகத்தை உள்ள தந்து அவராக்கும் வளர்த்தி எடுக்கிறது. ஹல்லேலூயா.
அவர் தன்னுடைய அபிஷேகத்தை தந்து தேவ ஞானத்தை தந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கற்களை போல கெட்டி எழுப்பி கர்த்தர் உன் உள்ளிருந்து நடத்துகிற ஒரு தேவன் ஆனபடித்தான் சொல்லுகிறேன். எந்த மனுஷனான ரட்சிக்கப்படுத்த முடியாது. எவன் நட்டாலும் எவன் தண்ணி ஊற்றினாலும் ஒருவனான ரட்சிக்கப்பட முடியாது. அந்த தண்ணி ஊற்றுறது எல்லாம் ஒரே வேலைக்காக. இப்போது யாரெல்லாம் அந்த தண்ணி ஊற்றுவதை நடுகதை புரிந்து கொண்டு கர்த்தருக்காய் வாழ தொடங்குகிறீங்களோ அவருடைய ஆத்துமாவை கட்டி எழுப்புவது பரலோகத்துக்கு ஏதுவாய். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய கற்களாய் கெட்டி எழுப்பும் போது பிசாசை விரட்டுவீங்க, நோய்களை தீப்பீங்க, கட்டுகளை உடைப்பீங்க, சாபமாற சொல்லி கொடுப்பீங்க. அநேக காரியம் பரலோகத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியும். அதனால சாத்தான் உங்க மின்னல போல விழுவதற்கு பரிசுத்த ஆவியான சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய மாளிகையா இருக்கிறீங்க. ஆமென். தேவனுடைய மாளிகையா இருக்கிறீங்க. அப்படி தேவனுடைய மாளிகை இருந்தா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு தினம் தினம் வந்து இறங்கிட்டே இருக்கும். தினம் தினம் புதுசா கிருபை வந்துட்டே இருக்கும். தினம் தினம் சந்தோஷம் கிருபையா இருக்கும். எப்படி என்று சொன்னா, அந்த ஆவிக்குரிய மாளிகை வந்த உடனே ஒரு புருஷன்கிட்ட வந்தா புருஷனால் மனைவி கட்டப்படுகிறாள், மனைவியும் புருஷனுமா சேர்ந்து பிள்ளைகளை கட்டுறீங்க. இல்லைன்னா செத்த குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில வேளை பிள்ளை கிட்ட வரும் அந்த ஆவிக்குரிய அனுபவம். பிள்ளை சொல்ல, அம்மா இப்படி எல்லாம் இப்படி, அப்பா இப்படி எல்லாம் இப்படி நடைங்க, இது தப்பு இது சரி. அப்ப ஆவிக்குரிய பிள்ளை மூலம் வருகிறது. அந்த பிள்ளை மூலம் வந்து நீங்க அதுல கெட்டினீங்கன்னு சொன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்குங்க, ஆசீர்வாதமா இருக்குங்க. ஒன்று பிசாசு உன் வீட்டில் வராது, நோயை நெருங்க விட மாட்டா. தன்னுடைய காவல மனவாட்டியை வைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு பண்ணையில வந்திருக்கின்ற ஆடுகள் தேவ ரூபமாய் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, ஆவிக்குரிய சிந்தனைகளை தந்து கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை வளர்த்தி கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை உருவாக்கி தேவ ராஜ்யத்தில் கொண்டு போவதற்காய் கர்த்தருடைய சித்தத்தை சபைக்குள்ள செய்யும் போது தேவ பிள்ளை கவனமாய் போ. ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஒரு மனுஷன் மாறான், ஆவிக்குரிய மனுஷனோடு பேசுறான். ஆவிக்குரிய மனுஷன் பேசும்போது அவனுக்கு புரிந்துவிடும். அதுதான் கிறிஸ்துவின் மகிமை. ஆமென், ஆமென். மாம்சத்துக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் அவன்கிட்ட பேச முடியாது. ஏன்னு சொன்னா அவன் மாம்சத்தில் இருக்கான். அப்ப ஆவிக்குரிய காரியம் அறிகிறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறார்கள், அவர்களுக்கு கிறிஸ்துவா இருக்கிறார். அதே போல நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து கொண்டு, இப்ப நீங்க பல வருஷமாச்சு, ஒரு வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, இப்போ நீங்க சின்ன சின்ன வியாதியை உடைக்க தெரியாவிட்டால் கஷ்டம், பிசாசு போராடி ஜெயிக்காவிட்டா கஷ்டம். ஆமே. இப்ப நீங்க ஜெயிக்காவிட்டா 80 வயசு நீங்க எங்க ஜெயிக்க போறீங்க? பின்ன நடுகம் வருவானா, தண்ணி பாய்ச்சகம் வருவானா, கிளைக்ககம் வர முடியுமா? அவங்க வேலையை முடிச்சு பெய்யாச்சு, நீங்க இங்க கடக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெயம் கொடுக்கிற கர்த்தரால் கூடும். நீ கிறிஸ்துவின் மாளிகையை மாறுவாயான எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயம் கொடுத்து உன்னை நடத்த அந்த ஆவிக்குரிய கற்களாய் உன்னை கெட்டி கொண்டிருக்கிற தேவனால் கூட காரியம் உன்னை இப்போது நடத்துறது மனுஷன் அல்ல. முன்னே மனுஷன் நடத்தின, இப்போது ஆவியான உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறான். பின்ன எதுக்கு ஆண்டவராய் இயேசு சீஷர்களை திட்டினாரு? நீங்க யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களை திட்டினார்? அவங்க உலகத்துக்குரிய சாப்பாடை நம்பி கொண்டு இருந்தாங்க. ஆண்டவரை கர்த்தர் என்ன சொன்னார்? உலகத்துக்கு எப்போது உனக்கு ஆகாரம் தர எனக்கு முடியும், நிலை நிற்க போகிற நித்திய ராஜ்யத்தை பற்றி பேச வந்திருக்கேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப நிலை நிற்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் வசனத்தில் தேர்ந்தவளாய் மாறினா உனக்கு எல்லா பிளஸ்ஸியும் வரப்போகுது. நல்ல கணவன் வருவான், நல்ல மனைவி வருவார்கள், நல்ல பிள்ளைகள் வரும், உனக்கு இருக்க ஒரு வீட்டை தருவா, ஆஸ்தியை தருவா, எல்லா நன்மைகளினாலும் இந்த ஆவிக்குரிய மாளிகை உன்னை நிறைத்த பின்பு எல்லா சகல ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து ஜோதி இடத்தில் இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரலோகத்தில் இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைந்த குடும்பம் கட்டப்படும், நொறுக்கப்பட்ட வாழ்க்கை மாறும்,
திண்டாட்டமான ஜீவிதங்கள் நீங்கி போகும். கஷ்டங்கள் மாறி, நெருக்கங்கள் மாறி, நீ ஆவிக்குரிய கற்களாய் மாறினபடினாலே, தேவனுடைய சந்தோஷத்தில் நிறைந்தனாலே, கர்த்தரே உனக்கு சந்தோஷத்திலே தந்துவனை நிரப்புவார். ஹல்லேலூயா. மறந்து போக கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. 10 வசனம் படிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுவான் என்று பார்க்க கடவான். அல்லேலூயா. இப்ப சபை எங்க போகுதுன்னு தெரியுமா? சபை என்ன நிலைமையில நிக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லா சபை எப்படி போகணும் தெரியுமா? நல்ல பணம், கோடிக்கணக்கில் பணம், லட்சக்கணக்கில் பணம், பால்தகனை அழைக்குவோமா, மோன்சன் அழைப்போமா, எல்லா பெரியவங்களை பார்த்துட்டு சபை என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க வந்தா போதும், ஒரு 100 ஆளு கிடைக்கும். பிரைஸலா. இது பக்க ஏமாற்றாக்குன்னா, பக்க ஏமாற்று பிளான். ஒரு தகப்பன் உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை தகப்பன் நடத்தும் போல யாரும் நடத்த மாட்டாங்க. ஆமே. ஒரு தாய் நடத்தும் போல உங்க பிள்ளைகளை யாரும் நடத்த முடியாது. வரத்தன் தான். பிரைஸலாம், பிரைஸலாம். அந்த ஆணை இன்றைக்கு இந்த இடத்துல முறியட்டும். கரங்களை தந்து ஆணை முறிந்து போகட்டும். சத்தியத்தை அறிகிறதுனால உனக்கு ஒரு தெளிவுண்டாக்க நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிருபை தேவன் கொடுக்காவிட்டால் ஒரு சிற்பத்தை செய்ய முடியாது. ஒரு சிற்பசாரி ஒரு சிற்பத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு டைம் வேணும். ஆமே. ஒரு உருவத்தை உண்டாக்குவதற்காக அவன் கையில ஒரு பெரிய கல்லை கொடுப்பான். கல்லை கொடுத்துட்டு ஒரு படத்தை கொடுப்பான். இந்த மாதிரி எனக்கு ஒரு சிற்பம் வேணும். ஆமே. பிரைஸலாம். தேவனாகிய ஆண்டவரும் பரலோகத்தில் இறங்கி வந்தது எதுக்கென்று சொன்னா, உங்களை நல்ல பூர்ண சிற்பசாரியாய் மாற்றுவதற்கு. அப்ப சிற்பசாரி கொத்துகவன் கல்லை வெட்டி கொத்துகவன் என்ன செய்வான்? ஒரு கல்லை சூஸ் பண்ணுவான். சூஸ் பண்ணி எஜமானி கிட்ட சொல்லுங்க, இந்த கல்லை வெட்டி எடுக்கலாம், கொள்ளலாம். அல்லேலூயா, பிரைஸலாம். இந்த கல்லை வெட்டி எடுக்கலாம் என்று சொல்லி சிற்பசாரி எஜமானுக்கு தகவல் கொடுக்கிறான். எஜமான் அதுக்கு ஒரு படத்தை கொடுக்கிறான். அந்த படத்தை வைத்து சிற்பசாரி மார்க் பண்ணி பார்க்க. மார்க் பண்ணி பார்த்த பின்பு நிறைய வேஸ்டேஜ் கிடக்குது. அல்லேலூயா, பிரைஸலாம். எத்தனை பேர் புரிஞ்சு? அப்ப சிற்பசாரி வைத்து வரைகிறதுனால நிறைய வேஸ்ட் கிடக்கிறது. முதல்ல அந்த சிற்பசாரி செய்யறது, அந்த வேஸ்ட வெட்டி கூட கொண்டு உடைச்சு தூக்கி தூர போடுவான். ஐயோ எனக்கு பாடு, ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு துக்கம், ஐயோ எனக்கு நோய், ஐயோ எனக்கு பாடு. என் பணம் எல்லாம் போச்சு, என் சொத்தெல்லாம் போச்சு, நிம்மதி எல்லாம் போச்சு, சமாதானம் எல்லாம் போச்சு, வேதனை 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 பாரம். தேவன் முதல்ல வேண்டாதவைகளை எல்லாம் வெட்டி உங்களை நல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு சிற்பியை மாற்ற வேண்டுமானால் சிலதை வெட்டித்தான் ஆகும். ஆமே, வெட்டித்தான் ஆகும். ஒரு வெட்டியாச்சு. ஓகே, அடுத்து வந்து டிராயிங் போடுறாரு, வரைஞ்சு பார்க்கிறாரு. இன்னும் வெட்ட வேண்டியது இருக்குது. ஆமே, அது உங்களை என்னைய குறிக்கிறது. அல்லேலூயா, பிரைஸலாம். ஓகே, அப்ப இன்னும் வெட்ட வேண்டியது இருக்குது. ஏற்கனவே அழுகையாக்கம், ஏற்கனவே கஷ்டமாக்கம், ஏற்கனவே நிந்தையாக்கம், ஏற்கனவே நீ வெட்டின தாங்க மாட்டோம், அப்படியாக நம்முடைய சூழ்நிலை இருக்குது. ஆனா தேவனுக்கு ஏற்ற ஒரு சிற்பியை நீ வேணும் இல்ல, பரலோகத்து ஒரு பாத்திரமாய் வேணும் அல்ல. ஆனபடி மீண்டும் கர்த்தர் வெட்டுவா. புத்தி உள்ளவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, இனி வெட்டாது என்னால தாங்க முடியாது, இனி கொத்து நான் தாங்கிட மாட்டேன், இனி வெட்டு நான் தாங்கிட மாட்டேன். உமக்கு பிரியமான ஒரு சிற்பியாய் உமக்கு முன்ன படுத்து தாரேன்னு சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுத்தா அவர் சரியா வேலை செய்ய தொடங்குவா. அது இல்லைன்னு சொன்னா மக்களை வெட்டி போடுவார்.
பாஸ்டர் சபிக்க ஒன்றும் இல்லை, என்னை அப்படித்தான் செய்தார். பிரைஸ் எல்லாம். ஆமே. பண்ணொன்னும் கிட்டாது, நல்ல நன்மைகள் ஒன்றும் வராது, நல்ல சமாதானம் ஒன்றும் வராது. நீ அவரை நேசிக்கல, அவர் உன்னை நேசிக்கல. நீ அவரை சிற்பியா மாற்ற இடம் கொடுக்கல, அவர் உன்னை மாற்றல. நீ இடம் கொடுக்கல, அவரும் இடம் தரல. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அது பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி. அல்லேலூயா. அது நானாலும் சரி, என் பிள்ளைகளானாலும் சரி, யாராலும் சரி, அப்படித்தான். அப்ப இடம் கொடுக்காதனால இடம் இன்னும் வேஸ்டா கிடக்குது. அல்லேலூயா. சிற்பசாரி என்ன செய்யறான்? அடுத்த வெட்டு கூடம் கொண்டு சின்ன ஒரு கூடம் வச்சு உடைச்சு 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 எல்லாம் மாற்றுறது போல மிகுந்த உபத்திரம், வேதனைகள், துக்கங்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வர அப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஓரளவு மேக்கப் ஆச்சு, ஓரளவு மேக்கப் ஆகி வெட்டி முடித்த பின்பு சிற்பசாரிக்கு தெரியும் இனி ஈஸியாய் உருவத்தை உண்டாக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்பதான் நீ விட்டு கொடுப்ப, நீ தாழ்த்துவ, ஒதுங்குவ, அர்ப்பணிப்ப. தேவன் விரும்பின ஒரு சிற்பியாய் கர்த்தர் உன்னை மாற்றி எடுப்பார். தேவன் விரும்பின நல்ல ஒரு சிற்பியாய் கர்த்தர் மாற்றி எடுப்பதற்கு சில வெட்டுகளும் குத்துகளும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அதை பவுல் சொல்லுகிறார், அந்த அவர் கிருபையினாலே அதை அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறதை பார்த்து கொள்ள முடியும். அதுக்கு தான் வேதம் சொல்லுது, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையினாலே புத்தி உள்ள சிற்பசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அஸ்திபாரம் போட்டாச்சு, காரியம் புரிஞ்சாச்சு. ஏன் என் வாழ்க்கை இப்படி, என் வாழ்க்கை ஏன் இப்படி வேதனை, என் வாழ்க்கை ஏன் துக்கம், நான் எங்க வெட்டி மாற்றணும், நான் என்ன செய்து மாத்தினா தேவனை பிரியப்படுவா, இனி அவர் வெட்டணுமா நான் விட்டு கொடுக்கணுமா? அல்லேலூயா. அவர் வெட்டினா கொண்டு போடுவார். அப்ப நம்மளே வெட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்க, நீங்க வைராக்கியமா காத்து இருக்கிறீங்க, இன்னும் ஒரு கை பார்க்கன்னு சொல்லி அவனே ஒரு கம்பை எடுத்து வந்து உங்க கொதி தீர அடிங்கன்னு சொல்லி அடிப்பீங்களா? அப்படி நீங்க புத்தி இல்லாதவங்க. அல்லேலூயா. அப்ப என்ன செய்வீங்க? இனி பண்ணாதேடா, இனி அப்படி நடக்காதேடா, அப்படி செய்யாதேன்னு சொல்லி என்ன செய்வீங்க? கம்ப தூயில போட்டுட்டு அவனை மன்னிப்பீங்கல்ல. அதை போலதான் கர்த்தர், நீ திருப்பி வந்தால் கர்த்தர் உன்னை மன்னித்து உன்னை கட்டி உன்னை பாதுகாக்க சிற்பசாரி உன்னை கொத்தி கொண்டிருக்க, உடைத்து கொண்டிருக்க, நொறுக்கி கொண்டிருக்க, உன் வேஸ்டான எல்லா திட்டங்களையும் உடைத்து நொறுக்கி கொண்டிருக்க தெய்வத்துடைய வல்லமை இன்றைக்கு உன்னை தொட்டு உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால் அந்த சிற்பசாரி என்ன நினைக்கிறாரோ அதுக்கு விட்டு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உடைத்து, செகண்ட் உடைத்து, மூணாவது உடைத்து, நாலாவது உடைத்து, அழகாய் அந்த பொக்கிஷத்தின்படியே அதை வரைந்து கொடுத்த படத்தின்படியே அவர் பேக்கை எல்லாம் பினிஷ் பண்ணி பூரணமாகி எல்லாம் சரி பண்ணி விட்டு அந்த சிற்பத்தை எடுத்து வைத்து அழகு பாப்பா. அதை போலதான் கர்த்தர் உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி உள்ளத்தை சரி பண்ணி வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டி மாற்றி விட்டு ஒரு கற்புள்ள கன்னியாய் உன்னை அழகு பார்க்க வருவா. அப்போதான் உனக்கு பிரசன்டேஷன், அப்பதான் உனக்கு ஹேப்பி, அப்பதான் உனக்கு நிம்மதி. கர்த்தர் உன்னை கண்டா. ஆமென். ஆமென். அதுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, நீ நல்ல சிற்பியாய் மாற்றப்பட்டதுனாலே அது கொடுக்க வேண்டிய கனத்தை பரிசுத்த ஆவியை அதுக்குள்ள வைக்க போற. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து அந்த ஆட்டுக்கு அறிவு, ஆட்டுக்கு ஞானம், ஆட்டுக்கு புத்தி, எப்படி எல்லாம் இடித்தார், எப்படி எல்லாம் குத்தினார், எப்படி எல்லாம் உடைத்தார், எப்படி எல்லாம் நொறுக்கினார், இதெல்லாம் செய்து என்னை ஒரு அதிசயமான ஒரு சிற்பியாய், அழகுள்ள ஒரு சிற்பியாய், கவனமுள்ள சிற்பியாய், பரலோகத்துக்கு ஏதுவான சிற்பியாய் என்னை மாற்றி தேவ அறிவினாலே வைத்திருக்கிறது. உனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த சிற்பியை பார்த்து சொல்லவா, உன்னை நான் இப்படி தானே உருவாக்கினேன், போ கிளை, போ நடு, போ தண்ணி ஊத்து, இதெல்லாம் உனக்கு செய்துட்டேன்ல, உன்னை படிப்பிச்சிருக்கேன்ல, நொறுக்கி இருக்கேன்ல, இதுதான் உன் சுவிசேஷம் போய் சொல்லுன்னு கர்த்தர் சொல்ல. புரிந்தவ கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இதைத்தான் நம்ம சொல்லி கொடுப்போம். இப்படி இப்படி கர்த்தர் பண்றாரு, இப்படி இப்படி கர்த்தர் செய்கிறாரு, இப்படி இப்படி கர்த்தர் நடத்தினார். நீ கேளுன்னு சொல்லி உங்களையும் கர்த்தர் ஒரு புத்தி உள்ள சிற்பசாரியாய் கர்த்தர் சபையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஆண்டவரை நோக்கி பார்க்க. அடுத்து ஒரு வசனம் கூட படிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. அதில் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க அப்படின்னு சொன்னா, அதன் மேல் கட்டுகிறவன் அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவான். ஹல்லேலூயா. இப்ப பவுல் வந்து ஃபவுண்டேஷன் போட்டாரு, நமக்கு இந்த அறிவுகளை பவுல் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம எப்படி கட்டுறோம்? ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி கட்டுறோம்? அப்போஸ்தல முறையில் கட்டுறோமா, வேற முறையில் கட்டுறோமா? ஹல்லேலூயா. அப்படியான என்ன? துக்கத்தினாலே கட்டுறது, வேதனையினாலே கட்டுறது, பாரத்தினாலே கட்டுறது, கண்ணீரினாலே கட்டுற ஆலயமாக்கு நீ, மகிழ்ச்சியினாலே கட்டுற ஆலயம் அல்ல. ஆமென். நீங்கள் அந்த கிறிஸ்துவின் துக்கத்தினாலே கட்டி எழுப்பதினாலே கர்த்தர் உன்னை குறித்து சந்தோஷமா இருப்பா, மகிழ்ச்சியா இருப்பா. உலகம் அறியாத, தெய்வீகம் அறியாத, மக்கள் அறியாம இருக்கிறதை எல்லாம் மாற்றி உனக்கு அப்போஸ்தலர் நாமத்தை தரிப்பான். ஹல்லேலூயா. இப்ப கம்ப்ளீட் வளர்கிறது இயேசு போல கம்பின்ன. கொஞ்சம் மாறினா கொண்டு போடுவார் தெரியும், கொஞ்சம் கை மாறினா உடைச்சு போடுவார், காலு மாறினா உடைச்சு போடுவார், கண்ணு மாறினா உடைச்சு போடுவார். போதும், உலகத்தில் போதும் ஆண்டவரே. இப்போ அப்போஸ்தலர் செய்த போல ஆக்கும். நீ இப்போ ஃபவுண்டேஷன் ஒன்றை போட்டு கொண்டு இருக்க. ஹல்லேலூயா. நாங்கள் அந்த ஃபவுண்டேஷன் போட முடியும். ஹல்லேலூயா. அதில் யாரு கட்டினாலும் கவனமாய் கட்ட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியார் தேவ சபைக்கு பார்த்து சொல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, போடப்பட்ட அஸ்திபாரமாய் இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூட. அவ போட்டா கத்தோலிக்காக போடலையா, சீசகம் போடலையா, விக்கிரகம் போடலையா, சவந்துடைய போடலையா? போட்டா மரணம், மரணம். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அவன் அஸ்திபாரம் சரியாய் போடாவிட்டால் சிற்பியோட ரூட் மாறுச்சு. கை மாறும், கண்ணு மாறும், காலு மாறும், அபயம் மாறும். தேவன் விரும்பின பிளான் படி சிற்பி இனி இல்லை. அது யாரு பொறுப்பு? ஊழியக்காரருடைய பொறுப்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப சரியா ஊழியக்காரன் ஃபவுண்டேஷன் போடுறதுனால நீ அந்த இயேசுவை போல வளர போற. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ எங்க அழக பார்க்கிற? பின்ன உள்ளழகையாக்கம் பார்க்கிறது, உள்கவனத்தையாக்கம் பார்க்கிறது. முன்ன சிற்பி அழகாதான் இருந்து, சரீரம் கவர்ச்சியா இருந்து, பயங்கர மேக்கப் எல்லாம் போட்டு எவனுக்கோ பிரியமா நடந்துட்டோம், எவளுக்கோ பிரியமா நடந்துட்டோம். இப்போ புரிகிறது இது நாசமாய் போயிடும். இப்ப என்ன செய்யறோம்? உள்ளத்தை காக்க தொடங்கிட்டோம், உள்ளத்தை சரியா பண்ணி கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தேவன் பிரியப்படுக. ஒரு வார்த்தை கூட படித்து சீக்கிரமா முடிக்க போறோம். ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சு விடுவோம். படிங்க. அப்போஸ்தலர் 26:18. எப்படி சிற்பி கட்டணும்? ஒன்று ஆட்டு மந்த, ஒன்று என்ன செய்யணுமா? ஒரே கிறிஸ்துவை பற்றி உள்ள விசுவாசத்தை காட்டி கொடுத்து ஃபவுண்டேஷன் போட வேண்டும். இரண்டாவதாக சபை பாவம் இருந்தால் கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது. உங்களுக்குள்ள பாவம் இருக்குமானால் கர்த்தருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப சிற்பியை எதுக்கு கொத்துகிறான்னு சொன்ன, பாவத்தை அறிந்து பாவத்தை விட்டுவிட. ஆமென். அப்ப என்ன செய்கிறாராம்? பாவ மன்னிப்பு, கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு பெற வேண்டுமா? மூன்றாவது, பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரம். அது வேற ஒன்றுமல்ல, அப்போஸ்தலர் காண்பிக்கிற சுதந்திரம். அல்லேலூயா. அவர்கள் கிறிஸ்துவோடு நடந்து, கிறிஸ்துவோடு ஜீவித்து,
கிறிஸ்துவின் அடிச்சுவடை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த போதனையிலே தங்களை அற்பமாய் அந்நியர்களாய் எண்ணிக்கொண்டு அவரிடத்தில் பெற்ற மகிமை. ஆமென். அப்போஸ்தலர் பெற்ற மகிமை, அந்த மகிமையில தான் அந்த டூப்ளிகேட் சபையெல்லாம் எழும்பி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த மகிமை, அந்த பரிசுத்த மகிமை தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும். மூணாவது, நாலாவது, அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்தை. இருள்னு சொன்ன என்ன? இருட்ட பார்த்தா உங்க மாம்சம் தான் இருள் மக்களே. ஆமென். பிரைஸ் எல்லாம், புரியுதா? இருள் யாரு? நம்முடைய மாம்சமாக்கும். முன்னே நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து உலகத்தின் புத்தகங்களா இருந்தீங்க. இப்ப மாம்சம் நினைக்கிறது போல ஆத்மாவை நீங்க விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. அப்ப இருளை விட்டு ஒளி இடத்துல வந்தீங்க. ஒளின்னு சொன்னா இந்த மாம்சத்தின் அழகை தூக்கி எறிந்து குப்பை என்று அறிந்து 40-50 வயசாகும்போது செத்து போற இந்த மாம்சத்திலே இனி ஒரு பாவம் இருக்க கூடாது என்று ஆத்மாவை கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுத்ததினாலே புதிய வெளிச்சம் உங்களுக்குள் வந்தது. மாம்சத்தின் கிரியை செத்து போச்சு. பழைய மனுஷன் செத்து போனான். புதிய வெளிச்சம் உனக்குள்ள வந்து விட்டது. அல்லேலூயா. படிங்க. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில், அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய அதிகாரம் எங்க இருக்கு? ஏதேன் தோட்டத்தில் மாம்ச பலத்துக்குள்ள இறங்கினவன். ஆமென், ஆமென். ஆதாமிடத்தில் மாம்ச பலத்தில் இறங்கி, ஏவாளிடத்தில் மாம்ச பலத்தில் இறங்கி மாம்சத்தில் உள்ள அழகை வர்ணித்து வர்ணித்து இச்சை உண்டாக்கி கற்பந்தரித்து இந்நாள் வரை செய்து கொண்டிருந்த மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தருடைய வெளிச்சத்தினாலே அழிக்க. கலாத்தியர் 5 விபச்சாரம் சகல பாவங்களையும் மாற்றி அன்பென்னும் வசனத்தினால் அன்பை தந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கத்த தந்திருக்கா. ஹல்லேலூயா. அதனால ஒன்று இருள் போய்விட்டது. நேற்று வரை உன்னை வஞ்சித்துக் கொண்டிருந்த சாத்தானுடைய அதிகாரம், இதை அறிந்து நீ வெளிச்சத்தை தேடி வெளிச்சத்தில் நடக்கும்போது உன்னுடைய வீட்டில் உன் சரீரத்தில் கிரியை செய்ய சகல சாத்தானுடைய அதிகாரத்தை தேவன் நீக்கி போடுவா. பின்னத்தான் உனக்கு தைரியம், பின்னத்தான் உனக்கு சந்தோஷம், பின்னத்தான் உனக்கு மகிழ்ச்சி, பின்னத்தான் உனக்கு வெற்றி, பின்னத்தான் பரலோகம் ஏறுவதற்குள்ள வழிகளை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இது எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவிடத்திலிருந்து. கிறிஸ்து எங்கே வந்தது? அப்போஸ்தலருக்கு வந்தது. அப்போஸ்தலர் வந்து பரிசுத்த சபைக்கு வந்தது. தூங்குறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு கர்த்தர் நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். இது எதனால வந்து? கிறிஸ்துவின் ரத்தம் சிந்ததினாலே. எதனால வந்து? அப்போஸ்தலருடைய ரத்தம் சிந்ததினாலே வந்ததாக்கும் நீங்களும் நான். ஹல்லேலூயா. இனி இருளுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுங்க. அந்த அந்தகார கிரியைகளை அழித்து அப்போஸ்தலர் நாமத்தில் நீங்கள் வரும்படி ஆடைகளுக்கு கர்த்தர் கட்டளை போடுகிறார். ஹல்லேலூயா. கடைசியா படிச்சு முடிப்போம். திரும்பும் படிக்கு கண்களை திறக்கணும். இப்ப கடைசியா, ஆமென், கண்களை திறக்கணும். பவுல் நிருபத்தை அறிவதற்கு முன்னே, இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னே குருடனாயிருந்தான். அவன் சொல்லுவது, நான் ஆண்டவரே மோசேயுடைய பிரமாணத்தை கற்றிருக்கிறேன், மோசேயுடைய பிரமாணத்தை அறிந்திருக்கிறேன், நான் யெகோவாவுடைய பிள்ளை என்று சொல்லி துணிகரமாய் கிருபை இல்லாம நடந்த காலம் மாம்சத்தின் கிரியை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9 ஆண்டுடைய பிள்ளைகளை பிடித்து கட்டி எருசலேமுக்கு கொண்டு போக தமஸ்குக்கு வரும்போது கர்த்தர் தீவிரமாய் ஒரு அக்கினி இறக்கி அவனை கண்ணை பீஸ் பண்ணி போட்டா. பழைய அறிவு பீஸ் பண்ணி போட்டா, பழைய கெட்டெல்லாம் பீஸ் பண்ணி போட்டா, புதிய அறிவுக்கு கொண்டு வந்தா.
அவனுடைய கண்கள் திறந்தது. இயேசுவை யார் என்று அறியும்படியான கண்கள் திறந்தது போல உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும், சகல ஜனங்களுக்கும், சபையில் இருக்க, பண்ணையில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த சுவிசேஷத்தினாலே உங்கள் கண்களை திறந்து தேசத்தின் கண்களை திறக்க ஆவியானவர் சொல்ல அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு. நேற்று வரை நம்ம நினைச்சோம் கொஞ்சம் படிச்சணும், ஒரு கள்ள வேலை வாங்கணும், வளர்ந்தது ஒரு பொண்ணை கட்டணும், இல்லை பயலை கல்யாணம் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்கூட்டர் வேணும், இல்லாட்ட கார் வேணும், பைக் எல்லாம் வேணும், நல்ல ஒரு ஃபோன் எல்லாம் வேணும், நல்லா வாழணும். பைசலா அது எல்லாரும் கத்தர் கொடுத்திருக்கிறார். நீ விரும்புறதை கத்தர் செய்துட்டார். கண்கள் செத்து பூமிக்குள்ள நோக்கி கொண்டு வாழ்க்கையில துன்பங்களை நெருக்கடி வந்து சிற்பியை போல கத்தர் வெட்டி 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 உருவாக்கணும் என்று சொல்றீங்க. பெட்டனை என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. அல்லேலூயா. பெட்டனவர் சாவு வரட்டும் ஆண்டவர். இந்த கஷ்டம் என்னை தாங்க முடியல, நீ வாருன்னு சொல்லி என்ன செய்றீங்க? அழைக்கிறீங்க. பைசலா. ஹல்லேலூயா. அப்பதான் கத்தருக்கு சந்தோஷம். மாரநாதா நீ வாரும் ஆண்டவரே. இப்ப நம்முடைய கண்கள் திறந்துட்டு இனி பூமியில் அல்ல, சிப்பசாரி சரி பண்ணிட்டா, அப்போஸ்தலன் அடிச்சோடு வந்துட்டு இப்ப என் கண்ணு திறக்கிறது. நான் இன்று முதல் பார்ப்பது இந்த பூமி அல்ல, பரலோக ராஜ்யத்தை. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை எனக்காய் தரும்படி பூமியில் இறங்கி ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த மாம்சத்தை எனக்காய் தியாகம் செய்த ஆண்டவர் போன அதே இடம் எனக்கு போதும். அந்த அன்புக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா.